வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அவன் என் சிஷியன் சிவம் தூபைவுக்காக தல தோனி செய்த மாஸ் சம்பவம். வியந்து போன ரசிகர்கள். அதாவது குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சிவம் தூபை ஆடிய ஆட்டத்தை பார்த்து எழுந்து நின்று கை தட்டினார் தல தோனி. பல ஆண்டுகளாக ஐபிஎல் தொடரில் இடம்பெற்று வந்தாலும் சரியாக ஆட முடியாமல் திணறி வந்த சிவம் தூபை அவர்கள் சிஎஸ்கே அணிக்கு வந்த பின் வேறு ஒரு வீரராக மாறிவிட்டார். அதற்கு தல தோனிதான் காரணம் என்று அவரை பல முறை பேசியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தன் சிசியன் 22 பந்துகளில் அரை சதம் அடித்ததை பார்த்த மகிழ்ச்சியில் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டினார் தல தோனி. குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் துவக்க வீரரான ரச்சின் ரவீந்திரா அவர்கள் அதிரடி ஆட்டம் ஆடி 20 பந்துகளில் 46 ரன்களையும் குவித்தார். அவர் சென்ற பின் ரன் ரேட்டும் குறைந்தது. ரஹானி 12 பந்துகளில் 12 ரன்கள் மட்டுமே எடுத்து வெளியேறினார். ருத்ராஜ் கெய்வாட் ஒரு பக்கம் நிலைத்து நின்று ஆட மற்றவர்கள் அதிரடி ஆட்டம் ஆடுவது என்பது சிஎஸ்கே அணியின் திட்டமாக இருந்தது. அதன்படி ரஹேனாவுக்கு பின் களமிறங்கிய சிவம் தூபை அவர்கள் முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்து தன் இன்னிங்ஸை துவக்கினார். அதன் பின் 5 சிக்ஸர் 2 4 அடித்த அவர் 22 பந்துகளில் அரை சதம் அடித்த அவர் அதன் பின்னும் ஒரு பந்தை வீணடிக்க நினைக்காமல் அடுத்த பந்திலேயே சிக்ஸர் அடிக்க முயன்றார். ஆனால் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினார் சிவம் தூபே. இதனால் 23 பந்துகளில் 51 ரன்களையும் அடித்து இருந்தார். இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன்களையும் குவித்தது. அடுத்து ஆடிய குஜராத் அணியானது பவர் பிளே ஓவர்களில் 2 துவக்க வீரர்களையும் இழந்தது. அதன் பின் ரன் ரேட்டை அதிகரிக்க முடியாமல் தடுமாறிய குஜராத் அணியானது 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் மட்டுமே எடுத்து 63 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியையும் சந்தித்தது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.